Hi guys, welcome to my YouTube channel. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் vlog. ஸோ ப்ராப்பரான கிளிப்பிங்ஸ் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச பிடிச்ச கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாமி. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அதனால் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன், தூக்கமே வரலை. அதனால் சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன். மேலே அழகாக இருந்துச்சு காலையில் சீக்கிரம் போய் பார்க்கும்போது. ஸோ அதனால் மேலே போயிட்டு அப்படியே இந்த சன்ரைசஸ் ஆகிறத வந்து வீடியோ எடுத்துட்டு சரி கீழே வந்தேன். குளிக்க போகலான்னு பார்த்தேன். சரி அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெட்ஷீட்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு தூங்கினது. சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டு வேகமாக மடித்து வச்சுட்டு சீக்கிரமாக போய் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா தலையை வந்து துவட்டிகிட்டு இருந்தேன். வேகமாக வந்து தலையை வந்து துவட்டிகிட்டு இருந்தேன். துவட்டி முடிச்சுட்டு வந்து சீரம் எடுத்து ஹேருக்கு வந்து மஸ்ட்டு சீரம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரம் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்து டைம் இல்லை, சீக்கிரமாக போகணுன்னு சொன்னாங்களா, 7 மணிக்கே போகணுன்னு சொன்னாங்க. சரி ட்ரையர் எடுத்து நல்லா வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணேன். அதுவுமே ப்ராப்பராக ட்ரை பண்ண கிடையாது, கீழெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வெட்டாக தான் இருந்துச்சு. சரி டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு வழக்கம் போல் தான் நல்லா கோம் வச்சு சீவிட்டு அதுக்கப்புறம் போனி டைல் வந்து போட்டுட்டு ப்ராப்பராக இல்லை. சரி போகிற இடம் வந்து நான் சொல்லலைல்ல, இன்னும் அந்த இடத்துக்கு போகும்போது சரி இப்படியே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் மறுபடியும் போய் நம்ம கரெக்டாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு நானும் வந்து போனி வந்து ஓகே ஓரளவுக்கு ஓகேன்னு மாதிரி போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் வந்து செக் பண்ணிவிட்டு கார் ஏறி கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஓகே போயிட்டே இருக்கலாம், பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ஆப்பிளும் பொமிகிரானட்டும் வாங்கினோம். சரி வாங்கிட்டு இப்படியே போகிற வழியில் வந்து ஏன்னா நாங்கள் தான் சீக்கிரமாக கிளம்பிட்டோமே, சாப்பிட கிடையாதுல்ல, அதனால் வந்து சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கும், நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து ஆர்டர் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணேன், ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு தவிர எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. எல்லோரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கார் ஏறி மறுபடியும் வந்து நம்மளோட ட்ராவலிங் கண்டினியூ பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணோம். அப்படியே போயிட்டே இருந்தோம். யாருக்காவது இந்த இடம் தெரிஞ்ச சொல்லுங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த பெரிய பாலம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து அந்த வியூ வந்து சரியான இதாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அப்படியே போயிட்டு நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அது எங்கன்னா ஒகேனக்கல் தான் வந்திருக்கோம். ஒகேனக்கல் வந்துட்டு அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி கிளம்புனோம். பாருங்கள், ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இதை எடுத்துட்டு அப்புறம் நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். போய் பார்த்தா தான் தெரியுது, சரியான கூட்டம், செம்ம கூட்டம் கைஸ். உண்மையாலுமே சண்டே வேறு, அதுவும் இல்லாமல் சம்மர் ஹாலிடேஸ் வேறு, சரியான கூட்டம். நீங்கள் அந்த கிளிப்பிங்கில் பார்த்தாலே தெரியும், செம்ம கூட்டம் உண்மையாலுமே. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வச்சுட்டு அங்கே பேக் வைக்கிறதுக்கே இடம் கிடையாது, ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அங்கே வந்து வாய்ப்பே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம். வந்துட்டு அதாவது எங்கள் பெரியப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்களுக்காக மட்டும்தான், நாட் பப்ளிக் யூசஸ். ஸோ அதனால் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனோம், முடியல, சரியான வெயில். தண்ணியில் தான் இருந்தோம், ஆனால் தண்ணியிலேருந்து வந்தோடனே செம்மையாக வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரியான வெயில், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இப்போலாம் ரொம்ப வெயில் அடிக்குது, அங்கேயும் செம்ம வெயில். சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தோம். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் என்ன காஸ்டியூம் மாத்தினே இந்த தண்ணியில் குளிச்சதுக்கும் இதுக்கும் சரியான பசி. எல்லாத்துக்கும் தெரியும் ஒகேனக்கல்னாலே ஃபேமஸே வந்து மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் ஃப்ரை தான். அது எப்படி செய்யறாங்கன்னே தெரியலங்க. நம்ம வீட்லையும் தான் செய்யறாங்க, ஆனால் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அங்கே சரியான டேஸ்ட். ஓகே மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வந்தோடனே போட்டு வந்து யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ நான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு, எனக்கு கொடுங்கடா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சும்மா அங்கே வெளியே வந்து பார்த்தோம், இந்த மங்கி சோங் ஃபேமிலியோட இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. சரி அதையும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு வர அப்படியே எங்கள் ஊருக்கு வர கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு அங்கே இங்கே வெயில், ஆனால் ஊருக்கு வரும்போது சில்லாக ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படியே ஊருக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அம்மா கையால் ஒரு டீயை குடிச்சோன்னே தான் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ் வரும்போது. சரி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தலைவலின்னு சொன்னால அதனால் வந்து நல்லா ஆயில் எடுத்து அப்ளை பண்ணி நம்மளோட ரெகுலர் காஸ்டியூமுக்கு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் போட்டு ஜடையை பின்னிட்டேன்.
பின்னிட்டு அதுக்கப்புறம் என்ன நைட் என்ன சாப்பிட்றேன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எனக்கு மதியம் சாப்பிட்டதே அப்படியே இருக்குது, நீங்கள் எனக்கு ரசம் சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன் கைஸ். இன்னைக்கு இந்த vlog வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த vlog வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் எனக்கு போயிட்டீங்களா, அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.